நடந்த கரூர் தேர்வுக்கு எக்கச்சக்கமான மனுக்கள் மதுரையில இருக்கிற உயர்நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. கரூர் ஸ்டேப்ல நடந்த சம்பவத்துல நீதிமன்றத்துல எக்கச்சக்கமா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. விஜய்க்கு எதிராகவும் கட்சிகளோட நிர்வாகிகளுக்கு எதிராகவும் இது மட்டும் இல்லாம ஸ்டேட் அண்ட் போலீஸ் மேலையும் பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. விஜய் அவர்களோட சைட்ல இருந்து கூட சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கூட நிராகரிச்சிருக்காங்க. இதை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் விசாரணை பண்ணணும் ஆணையிட்டு இருக்காங்க. யாரோட தலைமையிலனா ஆஸ்ரா கார்க் புஷி ஆனந்த் அவர்களே நிர்மல்குமார் அவர்களே அரெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக முன்ஜாமீன் கூட கொடுத்திருந்தாங்க. இது சம்பந்தமா கூட நீதிமன்றத்துல விசாரணை போய்கிட்டு இருக்கு. டிவிக்கோட நாமக்கல் செயலாளர் சதீஷ் குமாரி அரெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டிவிக்கோட கட்சியோட பிரச்சாரம் வண்டி ஏன் சீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி ஒய் செக்யூரிட்டி இருந்துச்சு. அது பாதுகாப்பு பத்தல அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாநில நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை எந்த ஒரு கட்சியுமே இப்போதைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தற்காலிகமா பேன் பண்ணியிருக்காங்க. மக்கள் பாதுகாப்பு அரசோட பொறுப்பு தான் திருப்பி வலியுறுத்திருக்காங்க. சிஎம் சார் ஹைகோர்ட் கொடுத்த முடிவு சீரியஸா எடுத்து அது சம்பந்தமா கவர்மெண்ட் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.